வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அற்புதமான மன மகிழ்ச்சி நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்கள் மேல நீர் வைத்திருக்கிற உம்முடைய பேரன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரக்கத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். உம்முடைய உண்மைக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கே 2-3 பேர் உம்முடைய நாமத்தினாலே கூடி வருகிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், உம்முடைய வார்த்தையின்படியே நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறதற்காக உமக்கு கொடான கொடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் பாடல்களை பாடி உம்மை துதித்து ஆராதிக்க போகிறோம். பாடல்களை பாடுகிற உம்முடைய தாசர்கள் மேலும், இசைக்கருவிகளை வாசிக்கிறவனுடைய தாசர்கள் மேலும் உடைய அபிஷேகம் நிரம்பி வழியட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவர். திருவசனத்துக்காக நன்றி செலுத்துறோம். இந்த வசனம் ஆண்டவரே கேட்கிறவருடைய இருதயத்திலும் மனதிலும் வாழ்க்கையிலும் என்றென்றைக்குமான மாற்றத்தை அது ஏற்படுத்தட்டும் என்று ஜெபிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை எங்கள் மத்தியிலே செய்வீராக. சுகமும் பலனும் ஆரோக்கியமும் ஜீவனும் நல்வாழ்வும் உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வெற்றியும் ஜெயமும் உண்டாகட்டும். தகப்பனை பரிசுத்த ஆவியானுடைய கரத்திலே மீதியான நேரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா கனமும் துதியும் மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நம் கர்த்தர் மிகவும் பெரியவர். அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஒருவரும் சேரக்கூடாத ஒளிதனிலே வாசம் பண்ணுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். அவருடைய கரத்தின் வல்லமை நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறதா இருக்குது. ஹல்லேலூயா. மகா வல்லமை பொருந்திய தேவன் அவர். அவர் மூச்சு விட்டாலே கடல் இரண்டாக பிளக்கும். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் பிளந்த கடல் திரும்பவும் ஒன்று சேரும். இஸ்ரவேல் மக்கள் வனாந்தர வழியாய் வந்தபோது பார்வோன் சேனை அவர்களை துரத்தி வந்தது. அப்பொழுது செங்கடல் இரண்டாய் பிளந்து அவர்களுக்கு வழிவிட்டது. அவர்கள் கறி சாப்பிட விரும்பிய போது ஒரு காற்றை அனுப்பி நம் தேவன் காடை கொடுத்தார். தண்ணீர் இல்லாத போது தவித்த பொழுது ஒரு கல்லை பிளந்து குடிக்க தண்ணீரை கொடுத்தார். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நம்முடைய வாழ்க்கை எல்லாமே தலைகளாய் மாறி போகும். நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும், வியாதி வந்தாலும், தோல்விகள் வந்தாலும், அவை எல்லாவற்றையும் மாற்ற நம் தேவனாலே கூடும். ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அவருக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை. அவர்தான் நமக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு நாம் இந்த இடத்திலே இல்லை. எண்ணி முடியாத அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் நம் வாழ்வில் செய்திருக்கிறார். இப்படிப்பட்ட நல்ல தேவனை இந்த காலை வேளையிலே நாம் போற்றி ஆராதித்து துதிப்போம். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர், உமக்கு உதவி தேவை, நீரே பெரியவர், கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும், உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும், ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர்,
ஒளியில் இருப்பவர், ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர், கடலை பிளந்து நிற்கும், நீ சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும், கடலே பிளந்து நிற்கும், நீ சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும், உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும், உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும், காற்றை அனுப்பி காடை கொடுத்தி கல்லை பிளந்து தண்ணீர் தருவி, ஒரு காற்றை அனுப்பி காடை கொடுத்தி கல்லை பிளந்து குடிக்க தண்ணீர் தருவி, உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும், உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும், ஒரு வார்த்தை சொன்னார் எல்லாமே மாறி போகும், என் நெருக்கமெல்லாம் தூரம் ஓடி போகும், ஒரு வார்த்தை சொன்னார் எல்லாமே மாறி போகும், என் நெருக்கமெல்லாம் தூரம் ஓடி போகும், ஒரு வார்த்தை சொன்னார் எல்லாமே மாறி போகும், என் நெருக்கமெல்லாம் தூரம் ஓடி போகும், ஒரு வார்த்தை சொன்னார் எல்லாமே மாறி போகும், என் நெருக்கமெல்லாம் தூரம் ஓடி போகும், உமக்கு உதவி தேவையில்லை, நீர் பெரியவர், கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும், உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும், ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர், ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர், உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும், உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும், உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஆமென். கரங்களை தட்டி தேவனுக்கு நாம் மகிமை செலுத்துவோம். இயேசு நம்மோடு இருந்தால் நம்மால் ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்ல முடியும். அவர் மாத்திரம் நம்மோடு இருந்தால் ஒரு மதிலை கூட சுலபமாக நம்மால் தாண்ட முடியும். நம் இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். அவர் கடவுளாக இருந்தாலும் நம்மோடு கூட பேசுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். உடைந்து போயிருந்த நம்முடைய வாழ்வை சீரமைத்து அரணான பட்டணமாக
மாற்றி அமைக்க அவர் வல்லவராயிருக்கிறார். நமக்கு எதிராய் வந்த சத்துருக்கள் பின்னிட்டு திரும்பி ஓட செய்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். நம்மை சுற்றிலும் நம்முடைய இருதயத்திலும் ஒரு பெரிய சமாதானத்தை அவர் தருகிறவராய் இருக்கிறார். நமக்கு ரட்சிப்பை தந்தார், நம்மை நீதிமான் ஆக்கினார், இந்நாள் வரை கிருபையாக வழி நடத்தி வருகிறார். உலர்ந்து போயிருந்த நம்முடைய வாழ்விலே அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவர் தம்முடைய ஜீவனை சிலுவையில் நமக்காய் தந்தது நம்மை மீட்பதற்காக. அவரின் தழும்புகளால் நாம் குணமானோம். இன்று நாம் ஆராதிக்கிற நம்முடைய இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறவராகவே இருக்கிறார். அவரை இந்த காலை வேளையிலே நாம் போற்றி ஆராதிப்போம். நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. அவர் சிந்தின ரத்தம் மீட்பு தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வு தந்தது. அவர் என்னோடு இருந்தார் ஒரு சேலைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தார் ஒரு மலையை தாண்டுவேன். என்னோடு இருந்தார் ஒரு சேலைக்குள் பாய்வேன், என்னோடு இருந்தார் ஒரு மதிலை தாண்டுவேன். நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. உடைந்து போன என் வாழ்வை சீரமைச்சாரே, அரணான பட்டணம் போல் மாற்றிவிட்டாரே. உடைந்து போன என் வாழ்வை சீரமைச்சாரே, அரணான பட்டணம் போல் மாற்றிவிட்டாரே. என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓட செய்தாரே, என் எல்லையெங்கிலும் சமாதானம் தந்தாரே. என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓட செய்தாரே, என் எல்லையெங்கிலும் சமாதானம் தந்தாரே. அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன், அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன். அவர் என்னோடு இருந்தார் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தார் ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தார் ஒரு சேனைக்குள் பாய்வேன், இயேசு என்னோடு இருந்தார் ஒரு மதிலை தாண்டுவேன். நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்து விட்டாரே, நீதி என்னும் மார்க்கவசம் எனக்கு தந்தாரே. ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்து விட்டாரே, நீதி என்னும் மார்க்கவசம் எனக்கு தந்தாரே. கிருபையை தந்து என்னை உயர்த்தி வச்சாரே, என் நாவின் மேலே அதிகாரம் வச்சாரே. கிருபையை தந்து என்னை உயர்த்தி வச்சாரே, என் நாவின் மேலே அதிகாரம் வச்சாரே. அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன், அவர் செய்த நன்மைய
நான் சொல்லி துதிப்பேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன். இயேசு என்னோடு இருந்தார், ஒரு மதிலை தாண்டுவேன். நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே. அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே. அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. உலது போல என் கோளை துடுக்க செய்தாரே. ஜீவனற்ற என் வாழ்வில் ஜீவன் தந்தாரே. உலது போன என் கோளை துடுக்க செய்தாரே. ஜீவனற்ற என் வாழ்வில் ஜீவன் தந்தாரே. ஒரு சேனையை போல என்னை எழும்பச் செய்தாரே. என் தேசத்தை சுதந்தரிக்கும் பலனை தந்தாரே. ஒரு சேனையை போல என்னை எழும்பச் செய்தாரே. என் தேசத்தை சுதந்தரிக்கும் பலனை தந்தாரே. அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன். அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன். இயேசு என்னோடு இருந்தார், ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன். இயேசு என்னோடு இருந்தார், ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன். இயேசு என்னோடு இருந்தார், ஒரு மதிலை தாண்டுவேன். நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே. அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே. அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது. அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வு தந்தது. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது. அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. அவர் என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு மதிலை தாண்டுவேன். எல்லாரும் என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன். இயேசு என்னோடு இருந்தார், ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன். இயேசு என்னோடு இருந்தார், ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன். இயேசு என்னோடு இருந்தார், ஒரு மதிலை தாண்டுவேன். ஆமென். கரங்களை தட்டி தேவனுக்கு நாம் மகிமையை செலுத்துவோம். எவையெல்லாம் நம்மாலே முடியாது என்று நினைக்கிறோமோ அதையெல்லாம் நம் தேவன் நமக்கு செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென். அசைக்க முடியாத மலை கூட அசைய வைக்க அவரால் முடியும். புயல் காற்றை ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அது அமர்ந்து போகும். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான தீர்மானங்களை எடுக்கலாம், ஆனால் எதுவுமே நமக்கு நடைபெறவில்லை என்று சொல்லி நாம் வருத்தத்தோடு இருப்போம். ஆனால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்ற விசுவாசம் நமக்குள் இருந்தால் எல்லா காரியங்களையும் அவர் வாய்க்க பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய கைமீறி போன காரியங்கள் எல்லாம் நம்முடைய கர்த்தரால் சாத்தியமாகும். அவரே வந்து தானாக வந்து நம்மை மீட்டெடுத்து நமக்கு புதிய வாழ்வை தந்திருக்கிறார். அந்த நல்ல தேவனை இந்த காலை வேளையிலே நாம் ஆராதித்து துதிப்போம்.
அசாத்தியங்கள் சாத்தியமே உங்கள் வார்த்தையாலே. சத்தியங்கள் சாத்தியமே உங்கள் வார்த்தையாலே. அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. அசையாத மலை கூட அமர்ந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே. எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. எடுத்த தீர்மானங்கள் ஒன்றன் பின்னால் தோற்றனவே. நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றன் பின்னால் தோற்றனவே. சோராமல் எனக்காக உழைப்பவரே, தோற்காமல் துணை நின்று காப்பவரே. சோராமல் எனக்காக உழைப்பவரே, தோற்காமல் துணை நின்று காப்பவரே. எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. போனதெல்லாம் கரத்தால் சாத்தியமே. கைமீறி போனதெல்லாம் கரத்தால் சாத்தியமே. என் கரம் தவறியே இழந்ததெல்லாம் உம் கரம் தவறாமல் மீட்டிடுமே. என் கரம் தவறியே இழந்ததெல்லாம் உம் கரம் தவறாமல் மீட்டிடுமே. எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா
படைத்துரைகள் செய்யாததை கிருபை செய்திடுதே. பரிந்துரைகள் செய்யாததை கிருபை செய்திடுதே. தானாக முன்வந்து உதவினீரே, முன்னுரிமை நான் என்று காண்பித்தீரே. தானாக முன்வந்து உதவினீரே, முன்னுரிமை நான் என்று காண்பித்தீரே. எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலை வரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. சத்தியங்கள் சாத்தியமே பாவுங்கள் வார்த்தையாலே. சத்தியங்கள் சாத்தியமே தீபாவுங்கள் வார்த்தையாலே. அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலை வரமானவர்க்கே. எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலை வரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. ஆமென். அல்லேலூயா. நாம் அனைவரும் எழுந்து நின்று தேவனை ஆராதிப்போம். நம் வாழ்வில் ஆழ்வதில்லை, நம் காலங்கள் தேவனின் கரங்களில். மாறிடும் புது நம்பிக்கை தினம் நம்மில் ஆழ்வதில்லை, நம் காலங்கள் தேவனின் கரங்களில். நிலை மாறிடும் புது நம்பிக்கை தினம் நம்மில் பெருகிடுமே.
யாவே நீரெங்கள் தஞ்சம், தலைமுறை தலைமுறையா நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ, நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. மாறிடுமே சத்ருவின் பயங்களெல்லாம் நீங்கிடுமே. மரண பயம் மாறிடுமே சத்ருவின் பயங்களெல்லாம் நீங்கிடுமே. மரணத்தை ஜெயித்தவர் சத்ருவை வென்றவர் சகலத்தையும் என்றும் ஆள்பவரே. மரணத்தை ஜெயித்தவர் சத்ருவை வென்றவர் சகலத்தையும் என்றும் ஆள்பவரே. யாவே நீர் என்றும் நம் தேவன், தலைமுறை தலைமுறையா யாவே நீரே தஞ்சம், தலைமுறை தலைமுறையா நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ, நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. மாறிடுமே உம் நாமத்தில் வியாதிகள் நீங்கிடுமே. தோல்விகள் மாறிடுமே உம் நாமத்தில் வியாதிகள் நீங்கிடுமே. எங்கள் பரிகாரை ஜெயமாக நடத்தி உம்மை அல்லால் வேறு நாமமில்லை. எங்கள் பரிகாரை ஜெயமாக நடத்துவி உம்மை அல்லால் வேறு நாமமில்லை. யாவே நீர் என்றும் நம் தேவன், தலைமுறை தலைமுறையா யாவே நீர் எங்கள் தஞ்சம், தலைமுறை தலைமுறையா நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ, நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. யாவே நீர் என்றும் நம் தேவன், தலைமுறை தலைமுறையா யாவே நீர் எங்கள் தஞ்சம், தலைமுறை தலைமுறையா நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ, நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ, நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ, நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இந்த அற்புதமான காலை வேளைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நல்ல நாளிலே நீர் எங்கள் அனைவரையும் சபையிலே ஒன்று கூட்டின கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாளிலும் கூட என் தேவன் நீர் எங்கள் மத்தியிலே வாசமாயிருக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கே 2-3 பேர் கூடி உம்முடைய நாமத்தினாலே வருகிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியில் வருவேன் என்று சொன்ன தேவன், இப்பொழுது எங்கள் மத்தியில் நீர் இருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. அப்பா, உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, பயம் எங்களை ஆட்கொள்வதில்லை என்று சொல்லி நீர் எங்களுக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். ஆகவே பயம் எங்களை ஒருபோதும் ஆட்கொள்ள முடியாது. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்களுடைய வாழ்க்கையில வருகிற எல்லா பிரச்சனைகளில் இருந்தும், துன்பங்களில் இருந்தும், வியாதிகளில் இருந்தும், வேதனைகளில் இருந்தும் விடுவிக்கிற தேவன் நீராய் இருக்கிறீர் தகப்பனே. ஆகவே நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் எங்கள் தேவனாய் இருக்கிறீர். நீர் எங்களுக்குள்ளாய் வாசம் பண்ணுகிறீர். நீர் இந்த உலகத்தில் இருக்கிறவைகளை காட்டிலும் பெரியவராய் இருக்கிறீர். அப்பா, நீர் எங்களுக்குள்ளாய் வாசம் பண்ணுகிறபடியால் நாங்கள் எதை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் உமக்கு தெரியப்படுத்துகிறோம் தகப்பனே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, எங்களால் முடியாது என்ற காரியங்கள் எல்லாம் நீர் எங்களுக்கு முடிய வைக்கிறீரே, அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் கைமீறி போன காரியங்கள் எல்லாம் உம்முடைய கரத்தின் வல்லமையினால் நீர் எங்களுக்கு செயல்படுத்துகிறீரே, அதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன், இன்றைக்கும் நீர் உயிரோடு இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே, ஆராதனை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடின கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அதே போல வார்த்தையின் வேளையை நீர் ஆசீர்வதிப்பீராக. வார்த்தையை பேசுகிற தாசனை மறைத்து ஆவியானவர் நீர் தாமே வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்திருக்கிறவர்களுக்கு அது விடுதலையாய் இருக்கட்டும், ஆசீர்வாதம் உள்ள வார்த்தைகளாய் அவைகள் இருக்கட்டும், ஔஷதம் உள்ள வார்த்தைகளாய் அவைகள் இருக்கட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. மீதியான வேளையை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. துதி, கன, மகிமை, மேன்மை யாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம் கரங்களிலே காணிக்கையும் தசமபாகத்தையும் எடுத்துக்கொள்வோம், அறிக்கையிட்டு கொடுப்போம். பரலோக பிதாவே, குமாரனாக இயேசுவின் நாமத்துல முடத்தில் வருகிறேன் ஆண்டவரே. என்னிடத்தில் உள்ளதெல்லாம் நீர் கொடுத்தவை. ஆகவே உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய ராஜ்யத்தில் நான் விதைக்கிறேன். நீர் என்னுடைய வாழ்க்கையில் மெய்ப்பராயிருக்கிறீர். ஆகவே ஒரு குறைவும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்காது. செழிப்பும் ஆசீர்வாதமும் நிறைவும் எப்பொழுதும் புரண்டு ஓடும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆகையினால் என் காணிக்கையினால் உம்மை கனப்படுத்துகிறேன். ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். நம்முடைய கரங்களை இருதயத்தின் மீது வைத்து இந்த விசுவாச அறிக்கையை நாம் ஏறெடுப்போம். இயேசுவே, நீர் யெகோவா ஈரேவாக என் தேவைகளை எல்லாம் பார்த்து கொள்வீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவே, நீர் யெகோவா ஷாலுமாக என் குடும்பத்திற்கு சமாதானத்தை தருகிறீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவே, நீர் யெகோவா நிசியாக என்னை எல்லா காரியங்களிலும் வெற்றி பெற செய்கிறீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நீர் யெகோவா ரொபேக்காவா எங்களை குணமாக்கும் கர்த்தராக இருக்கிறீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நீர் ஏலோஹிமாக
எங்கும் எனக்குள் நிறைந்திருக்கிறீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நீர் எல்ஷடாயாக சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் உம்முடைய நாமம் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். எங்களுடைய மீறுதல்கள் நிமித்தம் நீர் வாதிக்கப்பட்டீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நாம் அனைவரும் உட்காருவோம். சபையின் அறிவிப்புகள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளையும் முதல் ஆராதனை தமிழ் ஆராதனை காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை நடைபெறும். இரண்டாவது ஆராதனை ஹிந்தி ஆராதனை காலை 11 மணி முதல் 1 மணி வரை நடைபெறும். வெள்ளிக்கிழமைகளிலே பரிந்து பேசும் ஜெபம் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி காலை வாக்குத்தத்த ஆராதனை காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை நடைபெறும். இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமைகளிலே திருவிருந்து ஆராதனை நடைபெறும். இரண்டாவது சனிக்கிழமைகளிலே வாலிபர் கூட்டம் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும். மூன்றாவது சனிக்கிழமைகளிலே மகளிர் கூட்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை நடைபெறும். கடைசி சனிக்கிழமைகளிலே துதி ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8:30 மணி வரை நடைபெறும். இந்த கூட்டங்கள் யாவற்றிலும் சபை மக்கள் யாவரும் வந்து கலந்து கொள்ளும்படி மிகவும் அன்புடன் அழைக்கப்படுகிறீர்கள்.